எங்கள் அத்தை சங்கர் சார் ஆஃபீஸில் ஆடிட்டர் இருந்தாங்க. ஓகே. அவங்ககிட்ட நான் கதை சொல்லி அவங்கள அழுத்து போகிற அளவுக்கு கதை சொல்லியிருந்தேன். ஏன்டா இவ்வளோ கதை ஏன்டா சொல்கிறதுக்கு அங்கே போய் சொல்லலான்னு பாலாஜி சார் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் கல்லூரி டைம். ஆமாம், அப்போ நான் கதை சொல்ல போயிருந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கேட்டு போயிருந்தேன். அவங்க நடிக்கிறதுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நடிகராக வந்து அப்படி ஆக்சிடெண்ட்டாக நடிகராக மாறினது தான். அப்படி மாறும் பட்சத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது செல்லியனை அப்போ உலக சினிமா நம்ம வீட்டில் அண்ணா இங்கே பாருங்கள், நான் டைரியை காமிப்பேன், நானும் எழுதியிருக்கேன், உங்களுக்கு முன்னாடி நான் தான் எழுதியிருக்கேன் பாருங்கள், சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா கொஸ்டின் டீட்டா இதெல்லாம் வந்து நான் எழுதியிருக்கேன், நீங்கள் இப்படி அப்படின்னு. தம்பி சாப்பிட்டியா அப்படின்னு. சாப்பிட்டேனே. அஸ்னாட்டு சாப்பிட்டேன் என்னன்னு கேள்வி. இல்லை நாங்கள் சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சொல்லு, சாப்பிட்றது வேணுமா இல்லை சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுற பொசிஷன் வேணுமா? அண்ணே எனக்கு பசி தாங்காதானே. இப்படித்தான் அதே மாதிரி எல்லாரையும் கனெக்ட் பண்ணி நான் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட கண்டிஷனாக வரும் பட்சத்தில் இவன் உள்ளே இருந்தால் தான் நல்லது நமக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் ஆக்சிடென்டலாக தான் நான் நடிகர் தான் நானே தவிர எனக்கு ப்ராப்பராக நான் நடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே எனக்கு இல்லை. பட் ஆனால் அதுக்கு பிறகு இப்போ அதன் வெளிப்பாடு தான் நான் எதை தக்க வச்சுக்கணும் எதை நான் விடணும் அப்படின்னே தெரியாமல் நான் தடுமாறுன நேரம். ஏன்னா தொடர்ந்து நான் வெற்றி படங்கள் கொடுத்தா கூட அதை நான் தக்க வைக்க முடியல. கல்லூரி நாடோடி தூங்கானவரன்னு வச்சு 100 days படம் கொடுத்தா கூட அடுத்து நம்ம பெரிய ஹிட்டு மைனா திரும்ப இந்த மாதிரி ரெகுலர் ஹிட் சினிமாஸ் நமக்கு வருது, நம்மளால் அடாப்ட் பண்ணி நம்ம நடித்து அதை ப்ரெசென்ட் பண்ணி நம்ம அந்த பொசிஷனை தக்க வைக்க முடியல. ஸோ அதுக்கான தடுமாற்றம் தான் இந்த ஆக்டிங்காக டைரக்ஷனாக இந்த ஆசிலேஷன் மைண்டு. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டே நீ அப்படி இல்லை, உனக்குன்னு வந்தது இது தான், ஸோ இதை நீ கரெக்டாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆகி அதுக்கு ஒரு பிரேக் ஆகி அது ஒரு டைம் எடுத்து அப்புறம் நேர்கோட்டில் இப்போ பர்ஃபெக்டாக இது முடிஞ்சா இது முடிஞ்சா நான் கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ணுவான். எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்துச்சுன்னா நான் தயாரிக்க தான் செய்வேன். எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு சினிமா தான் பிடிக்கும், வேறு என்ன எனக்கு இது சினிமா தான் பிடிக்கும். எனக்கு நிறைய பணம் இருந்தால் படம் தயாரிப்பேன். நான் ஊர்பட்ட பணம் இருக்குன்னா இப்போ நம்ம எழுதுனது வா தூசி தட்டு எடுப்போம் அப்படின்னு எடுப்பேன். ஸோ இதுதான் எனக்கு பிடிச்சது. ஆனால் நான் நடிகராக ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஒரு சில விருதுகளை வாங்குற மாதிரியான ஒரு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியை ஈடுபட்டிருக்கேன். அது எனக்கு கைகூடுன்னு நான் நம்புகிறேன்.